அதேமாரி சன்ஸ்கிரீன் போட்டுட்டு சன்ல போறதும் நோ யூஸ். நோ யூஸ். ஸோ அதுவும் தவறான ஒரு ஹேபிட்டு. பேர் பாடியில போணும். அப்பதான் உங்களுக்கு வந்து விட்டமின் டி எஸ் கிடைக்கும். கண்டிப்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல குளிர் பிரதேசங்கள்ல குளிர் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, எப்படா இந்த சாட்டர்டே, சண்டே வரும், எப்படா சன்லைட் வரும்னு வெயிட் வரும்ன்னு வெயிட் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. பீச்ச நோக்கி எல்லாரும் ஓடுவாங்க. படுத்துருவாங்க. படுத்துருவாங்க. ஸோ அந்த சன் பாத்துக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ம். தேவைப்படுது. வை எஸ். இட் இஸ் சோன்னா, அது வந்து ஸ்கின் வழியா வந்து டி2வா இருக்கிறத அத லிவர் கொண்டு போகும். ஓகே. லிவர் கொண்டு போய் டி3 மாத்தும். ஓ. அது கிட்னி கொண்டு போகும். அது டி4ஆ மாத்தும். அந்த டி4ன்னு சொல்ற அந்த கால்சிட்ரையால் அதுதான் வந்து ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி. விட்டமின் டி. ஓ. இதனுடைய ரோல் என்னன்னு பார்த்தோம்னா, இது மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு அயன் மூலம் ஆக்டிவேட் ஆகி, இன்டெஸ்டைன் போயி நம்ம சொன்னோம் இல்லையா அந்த உணவு, ஆமா சார். இது எல்லாம் போகுது இல்லையா? அதில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் தாது பொருட்கள அப்சார்ப் அப்சர்வ் பண்றதே இந்த பண்றது விட்டமின் டி இதோட தான். வேல தான். ஓகே.